அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன கோயில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் அம்மாப்பேட்டை காந்தி மைதானத்தில் இருக்கிற செங்குந்தர் மாரியம்மன் கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி மாரியம்மன் கோவில் மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் இணைந்திருக்குது. அந்த கோவிலில் 150 ஆண்டுகள் மிகவும் பழமையான கோவிலுங்க இது. 1988 இந்த மண்டபம்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி சேலம் மாரியம்மன் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்குது இல்லைங்களா, அந்த சாமியோட இணைந்து தான் இந்த கோவிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேலம் மாரியம்மன் கோவிலில் பூச்சாட்டு நிறைவு பெற்ற பிறகு தான் இந்த கோவிலுக்கு பூச்சாட்டுதல். அங்கேருந்து பூ வாங்கிட்டு வந்து தான் இங்கே வந்து பூ போடுவாங்க. 2 சாமிக்கும் ஒரே டைமில் தான் திருவிழா நடக்கும். ஆடி மாதம் மிக சிறப்பான பண்டிகையாக இருக்கும். அம்மாப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வானவேடிக்கை, வண்டி வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரு முழுக்க மக்கள் கூட்டமாகவே தான் இருக்கும். அவ்வளோ சிறப்பு மிக்க அருள்மிக்க மாரியம்மனாக திகழ்கிறாங்க இந்த கோவிலில். வலது கையில் திரிசூலம் ஏந்தி கொண்டு அம்மன் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் தேர் திருவிழாவும் வருதுங்க. அந்த தேர் திருவிழாவும் ரொம்ப சிறப்பு மிக்கதாக நடைபெறும். இந்த மாரியம்மன் திரிசூலம் வச்சுருக்கிறதுனால வீரமங்கைன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து நம்ம சரவணபவ கோவிலை போய் பார்க்கலாம். சுப்பிரமணிய சுவாமியோட கோவிலை. சுப்பிரமணிய சுவாமியோட சன்னதியில் வந்து சரவணபவ செங்குந்தர் நண்பர்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி உள்ளே போய் பார்த்தோம்னா கொடிக்கம்பம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பைரவர் இருக்கார். பைரவர் கும்பிட்டுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா விநாயகரை ஃபஸ்ட் எடுத்தோடனே வச்சுருக்காங்க. சாமியை கும்பிட்டுட்டு நம்ம முருகர் சுவாமியை பார்க்கலாம். முருகப்பெருமானோட ஆராத்தி பார்த்துட்டோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிவசிவான்னு எழுதி ஒரு பலகையெல்லாம் அடிக்கடிக்க வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ஊஞ்சலுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டை மாதிரி இங்கே குமிச்சு வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அடுத்து இந்த பக்கம் திரும்பி வந்தோம்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருப்பார். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பெருமான் சிவபெருமான் இருக்கார். ஒரு கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா அனைத்து சாமிகளையும் நம்ம கும்பிட்டுக்கிட்டு மன திருப்தியோட எல்லா சாமியும் ஒரே கோவிலில் கும்பிட்டுட்டு நம்ம போகலாங்க. இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு அரை நாள் ஆகிடுங்க. எல்லா சாமியை கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு ½ டே ஆகிடும். அந்த மாதிரி பொறுமையாக இருந்து சுற்றி பார்த்துட்டு வர வேண்டிய கோவில் தாங்க இது. நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள். ரொம்ப அருமையான கோவில். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.